ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஆண்டவரே வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிரியை செய்யும். தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் இன்னைக்கு திறப்பீராக. உடைய வார்த்தை ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனாயும் அது ஊனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கவும் எந்த பட்டயத்திலும் உருவ குத்துகிறதாகவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உமக்கு நிறை திருப்புகிறதாகவும் அது கிரியை செய்வதாக. நீர் அனுப்பினது காரியமாய் அது வாய்க்குமே, அது வெறுமையாய் திரும்பாதே. உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. நம்முடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ பாவத்தை அது மன்னிக்கும் சக்தி கொண்டது இரத்தம், பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தம். அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இரத்தத்தை சிந்தி மக்கள் பாவ மன்னிப்பை பெற்றோன்ற அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் அவங்க அந்த மிருகங்கள் மேலே கையை வைப்பாங்க, அவங்க பாவம் அதன் மேலே சுமத்தப்படுறதுன்னு அதை கொண்டு போய் ஆசாரியன்ற கொடுத்து அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் அடித்து அதை தெளிப்பாங்க, அந்த சம்பந்தப்பட்ட மனுஷன் மேலே தெளிப்பாங்க. இப்படி பழைய ஏற்பாட்டு கால லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் பல பகுதியில் நம்ம இந்த சம்பவங்களை வாசிக்க முடியும். இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் தான் சொல்லுகிறது, ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி அந்த இரத்தம் இந்த பாவத்துக்காக சிந்தப்பட்டது. பைபிள் சொல்லுது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இரத்தம் சிந்தப்படுதல் மிக முக்கியமான காரியமாக கருதப்பட்டது. அதுவும் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் தான். அதுதான் ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு நியமம். அந்த இரத்தம் தான் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 32:1 வாசித்து பார்த்தா சங்கீதத்தின் புஸ்தகம் 32:1 சொல்லுகிறத பாருங்க. பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவானா? மீறுதல் மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அப்போ மீறுதல் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் ஆத்துமாவில் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வது இரத்தம்னு போட்டிருக்கு, அந்த இரத்தம். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவர் மனிதன் மீது அளவு கடந்த அன்பு வைத்ததுனால யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த குமாரனுடைய இரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி சிந்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பைபிளில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து பார்த்தா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பாவம் மூடப்பட, பாவம் மன்னிக்கப்பட
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எப்பேற்பட்ட பாவியானாலும் அந்த மனிதனுடைய பாவத்தை அது கழுவி சுத்திகரிக்கும் ஒரு வல்லமை கொண்ட இரத்தம். சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை கொண்ட இரத்தம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நித்திய ஆவியினாலே அவரை தானே முன்வந்து ஒரு பழுதற்ற ஒரு பலியாக தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்து, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பாருங்க, மனசாட்சியின் செத்த கிரியையை சுத்திகரிக்கும். எவ்வளவு ஒரு நிச்சயமான காரியம்! நம்முடைய மனசாட்சியில ஒட்டி கொள்ற செத்த கிரியைகள், அந்த பாவ கிரியைகள், பாவத்தின் வல்லமைகள், அதையெல்லாம் சுத்திகரிப்பது இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மனசாட்சியில் அந்த ரத்தம், அந்த செத்த கிரியைகள் அற கழுவுவது இயேசுவின் ரத்தம். அவருக்கு முன்னே நம்மை நீதிமானாக மாற்றுவது இயேசுவின் ரத்தம். யாருடைய பாவம் மூடப்பட்டதோ, யாருடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாகியவான். அந்த ஆத்மாவுக்காக ரத்தம் தான் பாவ நிவிருத்தி செய்ய முடியும். அந்த பாவ நிவிருத்தி முன்ன காலங்களில் விலங்குகளை அவர்கள் ஆடுகளை புறாக்களை பல பலிகள் செலுத்தி எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்று மனிதர்கள் அப்படி பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு கிடைக்கிறதுன்னு அவங்க நம்பி செலுத்தி வந்தாங்க. அது எல்லாம் இயேசு பலியாக போகிறார், அவர் ரத்தம் சிந்த போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவரை தான் அது குறித்தது. இயேசு ரத்தம் சிந்தின பிறகு நம்ம இனி ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் மனிதர்கள் அறியாமையினால் இன்றைக்கும் கோவில்களில் பலி செலுத்தி வர்றாங்க. ஏன் சர்ச்சஸில் ஏன் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் அந்த பலி முறைமையை செய்யலைன்னு சொன்னால், அந்த பலியெல்லாம் இயேசுவை தான் காட்டுகிறது. ரத்தம் அது தேவனுடைய குமாரனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் வல்லமை கொண்டது. எபிரேயருக்கு எழுத நிருபம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால தான் அவர் நித்திய மீட்பை உண்டாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனை கழுவ முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனை சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய செத்த கிரியைகளை கழுவ முடியும். வேற எந்த ரத்தத்தினாலேயோ வேற எந்த பரிகாரத்தினாலே முடியாது. இன்னைக்கு பாவ நிவாசனத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக மனிதர்களை பாருங்க, காலில் செப்பல் இல்லாமல் எந்த நதியில் குளித்தா எனக்கு பாவம் போகும், எந்த ரோட்டில் எந்த இடத்துல நான் என்ன அப்படியே சட்டை இல்லாமல் நான் உருண்டாவது எனக்கு பாவம் போகுமா, என் கையை உசத்தி வச்சு நான் நின்னா எனக்கு பாவம் போகுமா, என்னுடைய சரீரத்தை நான் காயப்படுத்தினா என் பாவத்துக்கு நிமோஷனம் கிடைக்குமான்னு சொல்லி மனிதன் மன்னிக்கப்பட எவ்வளவோ தன்னை வருத்தி கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் அழகாக அவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி ஒரு மனுஷனை சுத்திகரிக்க முடியும். அது வல்லமை கொண்ட ரத்தம். அந்த ரத்தம் என் பாவத்தை கழுவினது, என் பாவத்தை மன்னிச்சது, என்னை அவருடைய மகனாக மாற்றினது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் அது பாதுகாக்க முடியும், அது மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி முதலாவது நம்மை சுத்திகரிக்கிறது. ரெண்டாவது, அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் என்ன செய்யும்? உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 5:7. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கடைசியாக அங்கே ஒரு பெரிய வாதை வந்தது. குடும்பத்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் எல்லாம் சாகிற ஒரு காரியம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், 1 வயது ஆட்டை எடுத்து அதனுடைய இரத்தத்தை அவர்கள் நிலக்காலில் அவங்க தெளித்தாங்க. அந்த வீடுகளுக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டானது.
அந்த வீட்டுக்குள்ளே முதல் குழந்தை மரணம் அடையலை. அந்த வீட்டுக்குள்ளே உயிர் பலி எடுக்கிற அந்த சங்கார தூதன் போக முடியலை. இந்த வசனம் 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, பஸ்காவாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்கா ஆகிய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலக்காலில் பூசப்பட்ட வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. யார் இயேசுவின் ரத்தத்தினால என் பாவம் கழுவப்படணும்னு விசுவாசத்தில் அறிக்கையிட்டு பாவம் மன்னிக்க பெறுகிறானோ அந்த மனுஷனை இந்த உலகத்தில் மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியாது, பில்லி சுனியம் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பேய் பிசாசுகள் அவனை அணுக முடியாது, அவன் வீட்டை அணுக முடியாது, அவன் குடும்ப ஜபம் உண்மையாக பண்ணினா அந்த குடும்பத்தில் பிசாசு நுழைய முடியாது. அது பாதுகாக்கிற ரத்தம். அந்த பிள்ளைகளை அது உயிரை பறிக்க முடியலை, அந்த வீட்டுக்குள்ளே அதால் போக முடியலை. இன்றைக்கி அந்த பஸ்காவாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் பலியானார், ஜீவ பலியானார், ஜீவ பலி. அவர் ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மனுஷன் நீதிமான். அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை சாத்தான் இந்த உலகத்துள்ள மந்திரவாதி எவ்வளோ மந்திரவாதி என்ன மந்திரம் செஞ்சாலும் அவங்களுக்கு பலிக்காது. அதை நம்புறவனுக்கு தான் பலிக்கும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவுனவனை கிட்ட வர முடியாது, அவனுக்குள்ள அது நுழைய முடியாது, அவனை அது எதையும் செய்ய முடியாது. அவனை கண்ட அந்த கிரியைகள் பயப்படும், அந்த ஆவிகள் நடுங்கும். ஏன்னா ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அந்த இரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தின் அந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பலி, அந்த ஆட்டின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள அந்த வல்லமைகள் நுழைய முடியலை. இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவாக இயேசு கிறிஸ்து பலியாய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால சகல பாவங்கள் நீங்க கழுவ யாரு அறிக்கையிட்டு விட்டு இயேசுவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள இந்த பேய் பிசாசுகள், இந்த உலகத்துல மந்திரம் தந்திரம், இந்த உலகத்துல எதுவுமே அவங்களை அணுகவே முடியாது. அது நம்மை பாதுகாக்கிற ரத்தம், வெளியேறப்பெற்ற ரத்தம், நம்ம பாதுகாக்கிற ஒரு பெரிய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இரத்தத்தினால நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மை கிறிஸ்துவின் பஸ்காவாகிய தேவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நன்மையானதை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நன்மையானதை பேசுகிற ரத்தம். வாசிக்க கேட்போமா? புது உடன்படிக்கையாகிய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து தேவனை நோக்கி சத்தம் விட்டதுன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த ரத்தம் ஆண்டவரை பார்த்து சத்தம் விட்டுச்சான். அப்போ இந்த வசனம் சொல்லுது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில் வந்து சொன்னீங்க. அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அது நன்மையானதை பேசுகிற ரத்தம். இந்த பூமியிலிருந்து இந்த உலகத்துள்ள மனிதர்களுக்காக எல்லாம் என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற அந்த ரத்தம் அப்படி பேசிகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கழுவப்படாமல் இருந்தாலும் உங்களுக்காகவும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆபேலுடைய ரத்தம், இவன் என்னை என்னை கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை நோக்கி அது சத்தமிட்டுட்டே இருந்துன்னு பைபிள் சொல்லுது. இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் எல்லாம் கேட்குறாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஆண்டவரே எங்கள் இரத்தத்துக்காக எதுவரைக்கும் நீர் நீதி செய்யாதிருப்பீர்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த ரத்தம் ஆண்டவர்கிட்ட பேசும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதை பேசிகிட்டே இருக்கு. இவன் என் மகன், இவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், அவனை மன்னிச்சிடுங்க. இவள் என் மகள், இவளுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், இவளுக்கு மன்னிப்பு கிடைக்கட்டும்னு பேசிகிட்டு இருக்கு. அது நன்மையானதை பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு நன்மைக்காக அந்த ரத்தம் பேசிகிட்டு இருக்கு. அந்த ரத்தத்துக்கு, அந்த ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கண்ணை மூடி மறித்தா நம்ம எங்கே போவோம்? பாவம் மன்னிக்கப்படலை, பாவம் கழுவப்படலைன்னா அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போது இந்த ரத்தம் தான் மனசாட்சியின் செத்த கிரியைகள் நீங்கவும் நம்ம சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவருடைய ரத்தமே அல்லாமல் இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட வேற வழியே இல்லை. அவருடைய அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை சுத்திகரிக்கும், நம்மை விடுதலையாக்கும்.
1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ரத்தம். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. உங்கள் மீது என் மீது அன்பு வச்சதுனால வாசிக்கலாம். 1 பேதுரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். நமக்கு ஒரு பெரிய மீட்பு. குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பு கிடைச்சிருக்கு. எங்கிருந்து? நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு போக. இன்னைக்கு நிறைய பேர் இதை தெரியாமல், என் பாவம் போக நான் என்ன செய்யலாம், என் பாவம் போக நான் என்ன கொடுக்க முடியும் தெய்வத்துக்கு, நான் பாவம் போக என்ன பரிகாரம் செய்ய முடியும், எடைக்கு இடம் கொடுக்க முடியுமா, நான் காலில் செப்பல் இல்லாமல் கிலோமீட்டர் நடந்து போனால் என் பாவம் போகுமா, என் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எடுத்து என் தெய்வத்துக்கு கொடுத்தா என் பாவம் மன்னிக்கப்படுமா, என்னுடைய இந்த நதியில் நான் போய் குளிச்சா என் பாவம் மன்னிக்கப்படுமா, இல்லை நான் சரீரத்தை வருத்தி கொண்டால் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் தான் நம்ம கழுவி சுத்திகரிக்க முடியும். அவருடைய ரத்தம் தான் நம்மை பாதுகாக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இல்லை. உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு வேணுமா, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுமா, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. நீங்கள் மனம் திரும்பிடுங்க. குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் இது எல்லாத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தால் இயேசுவின் ரத்தம் உங்களை இன்னும் கழுவலை. நீங்கள் அந்த தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வரல, அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் நுழையணும். நம்ம நல்ல பாடுவோம் இல்லை, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் நெருங்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையை தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளையுடைய குடும்பத்தில் மந்திரம், பில்லி சூனியம் பலிக்காது. அது பாதுகாக்கிற ரத்தம். அது பஸ்காவாக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டிலெல்லாம் தளிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் தலைப்புள்ள சாகலை. அந்த வீட்டில் ஒரு பாதுகாப்பு உண்டாச்சு. இன்றைக்கும் இயேசு சிந்தின ரத்தத்தினால உங்கள் பாவம் கழுவப்பட்டா, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட நீங்கள் விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக கொடும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஆண்டவர் மன்னி உங்கள் மனசாட்சியில் செத்த கிரியைகளாக இருக்கிற அதெல்லாத்தையும் அது கழுவி சுத்திகரிக்கும். அது உயிருள்ள ரத்தம். அது இன்றைக்கும் பேசிகிட்டே இருக்குது. இந்த உங்களுக்காக அது சிந்தப்பட்ட ரத்தம், இந்த உலகத்தில் மனிதனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய திரு பந்தியில் பங்கு பெறுறோம் இல்லையா, அந்த 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 சரீரம், அந்த ரத்தம், அது மெய்யான போஜனம். இதை எடுக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது அவனை ஆண்டவருக்கு நேராக நடத்தும். அது ஆண்டவர் வச்சிருக்கிறார். திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையாக விசுவாசித்து வந்த பிறகு ஆண்டவர் வச்சிருக்கிறது அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம நினைவு கூறுகிறோம். அது தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். நம்மை ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்மை நெருங்கி சேரும். நிறைய பேர் அதிலெல்லாம் பங்கு பெறாமல் மறுபடியும் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகை வந்து அவங்க போக முடியாது. இந்த மாதம் திருவிருந்தில் பங்கு பெறல, கணவன் மனைவி சண்டை, எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் போயிட்டேன், அப்படியெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எப்போ எக்காலம் துணிக்கும், எப்போ நமக்கு மரணம் சம்பவிக்கும் தெரியாது. நம்ம அதில் கவனமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது அவருடைய ரத்தம் அவ்வளோ வல்லமை கொண்டது. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காக இன்னைக்கும் பரலோகத்தில் பிதாவிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறது. இது என் மகன், இது என் மகள், இவளுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவள் பாவம் மன்னிக்கப்படட்டும், இவ என்னை அறிந்து கொள்ளட்டும் சொல்லி அவருடைய ரத்தம் பேசிகிட்டே இருக்கு. உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிகிட்டே இருக்கு. அது நன்மையானதை பேசிகிட்டே இருக்கு உங்களுக்காக எனக்காக. அவருடைய ரத்தம் நம்ம நம்பி, அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எனக்காக அவர் சிலுவையில் அலங்கை இழந்தார். அவருக்கு நான் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் மாறினார். அவருக்கு சரீரெல்லாம் உளப்பட்ட நிலமாக மாறிச்சு. அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவர் விழாவில் குத்தும் பொழுது தண்ணீர் மட்டும் வந்தது. அவ்வளோ தூரம் கடைசி ரத்தத்தை அவர் சிந்தினார். கரும்பை எப்படி ஒரு மிஷனில் கொடுக்கும் பொழுது அதனுடைய சாறு வெளியில் வருகிறதோ அதே போல் இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மக்களுக்காக என் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அது அவர் ஒரு ஜாதிக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கோ உரியவர் அல்ல.
அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். உலகத்தின் நடுமையத்தில் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் பாதுகாப்பு. நீங்கள் வாகனத்தில் போனாலும், நீங்கள் வீட்டில் இருந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், மந்திரவாதம் பண்ணினாலும், எலுமிச்சம்பழமே போட்டாலும், திருநூறே போட்டாலும், எது செஞ்சாலும் இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்ட பிள்ளைன்னா உனக்குள்ள விசுவாசம் இருக்கும். அந்த ரத்தம் உன்னை பாதுகாக்கும், அது உன்னை அணுகாது. என் ஆவியாத்தும சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். நான் ஆண்டவரோடு வாழ்ந்த அவைகள் என்னை தொட முடியாது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும், அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்து, ஐயோ அந்த பிசாசு என்ன இது செஞ்சிடும், இவன் மந்திரவாதம் பண்ணுறான், இவன் பில்லி சூன்யம் பண்ணுறான். ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு விரோதம் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்கிறதில்ல. நீ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டா அது உன்னை அணுக முடியாது. பாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த ரத்தம் உங்கள் குடும்பத்தில் பெரிய கிரியைகளை செய்யும். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கி இப்போது இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தினால் நான் கழுவப்படலை, அந்த மன்னிப்பு இவனுடைய பாவம் மூடப்பட்டது, என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதர், அவன் பாகியவான், நான் பாகியவானா இல்லைப்பா, என் பாவம் மன்னிக்கப்படலை, என் பாவம் மூடப்படலை, நான் ரத்தத்தினால் கழுவப்படலை. அந்த ரத்தத்தினால் ஆண்ட வருகிற அந்த மன்னிப்பாகிய மீட்பை நான் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அதை நான் பெற்றுக்கொள்ளலை. இப்போ நீங்கள் அறிக்கையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் செத்த கிரியைகளை உங்களை கழுவுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதை உங்களுக்காக பேசுகிறது. அந்த தெளிக்கப்பட்ட ரத்தம், அந்த குற்றமில்லாத ரத்தம், அந்த ரத்தத்தினால இன்னைக்கு நீங்க விடுதலை அடைகிறீங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தில் சாத்தானை ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் என்னோடு போராடுகிற கிரியைகளை நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை மன்னிக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. இப்போ நீங்க ஜெபிக்க ஒரு அற்புதத்தை நீங்க இப்போ பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே எனக்கு மனம் இறங்கும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும். நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள். ஆண்டவரே, இந்த பாதுகாப்பு நான் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால தான் பிசாசுகள் இரவு என்னை துன்புறுத்துகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது. எனக்குள்ள தற்கொலையின் எண்ணம், எனக்கு சமாதானமே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் சண்டைகள், பிரிவினைகள், போராட்டங்கள். ஆண்டவரே, பல போராட்டத்தை சந்திக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் இன்னைக்கு இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆத்துமாவில் ஹல்லேலூயா பாவமர கழுவப்பட ரத்தம் சிந்துதல் மிக அவசியம். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் நமக்கு மெய்யான போஜனம் என்று சொல்லுகிறது. இயேசுக்கு சிந்தின அந்த ரத்தத்தை விசுவாசித்து திருப்பந்தியில் பங்கு பெறாம அதை தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்களா? இல்லை திருப்பந்தியில் அவருடைய ரத்தத்தை குற்றப்படுத்தி நீங்க அதில் பங்கு பெறுறீங்களா? இவைகளெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு அடுத்த சபை திருவிருந்தில் நீங்க பங்கு பெற்று பாருங்க, ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவேன்னு துதிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உண்மையாகவே எனக்கு அந்த பாதுகாப்பு வேணும், எனக்கு அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் வேணும், அந்த ஆண்டவருடைய உண்மையான ஒரு பாதுகாப்புக்குள்ளே நான் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் பாதுகாப்புக்குள்ளே வரட்டும். இன்னைக்கு நான் மரித்தாலும் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மகன், மகள், நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போவேன்ற ஒரு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. உங்கள் பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்குற சகல வியாதிகளும் இயேசுவின் ரத்தத்தில் மறைவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையில சகல மந்திர பில்லி சுனிய யாக ஏவல் கிரியைகள் அழிவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் போராடுகிற வல்லமைகள் இயேசுவின் ரத்தத்தில் வெளியேறி போவதாக. விடுதலை பொழுது உண்டாவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் கழுவி ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பங்களில் போராடுகிற பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தில் விலகி ஓடுவதாக. ஹல்லேலூயா. பிள்ளைகளை வஞ்சிக்கிற அந்த வல்லமைகள் இயேசுவின் ரத்தத்தில் விலகி ஓடுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்கால்களில் தளிக்கிறேன். அன்று ஒவ்வொரு நபர் மேல தளிக்கிறேன், வீட்டுக்குள்ள தளிக்கிறேன், வாகனங்கள் மேல தளிக்கிறேன், அவங்க எல்லைகளில தளிக்கிறேன். அந்த ஆற வல்லமைகளை இப்பொழுது விலகுவதாக. ஆண்டவருடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்யும், பொருளாதாரங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஆச்சரியமாய் நடத்தும். குடும்பங்களில் சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். தேவன் வந்த வீட்டில் வந்திருக்கிற மகிழ்ச்சி வரட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும்.
உமது பலத்த கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் இந்த குடும்பங்களை நீர் மீட்டீங்களே, நீங்கள் மீட்க உம்மை ஒப்பு கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவருக்காக இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.